விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். இடி முழக்கத்தோடு கொட்டி தீர்க்கும் பெருமழை. நள்ளிரவின் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு வேடன் அடர்ந்த காட்டிற்குள்ளிருந்த ஒரு பழைய மரத்தடியில் தஞ்சம் புகுந்தான். அதே மரத்தின் கிளைகளில் ஒரு ஆண் புறாவும் வேடனின் கூண்டுக்குள் அதன் அன்பு மனைவியான பெண் புறாவும் இருந்தன. தன் உயிரை பறிக்க வந்த வேடன் என்றாலும் அவன் இப்போது தங்கள் இருப்பிடத்திற்கு வந்த விருந்தினர் என்பதால் அவனது உயிரை காக்க அந்த புறாக்கள் துணிந்தன. குளிரில் விரைத்து போன வேடனுக்காக அந்த ஆண் புறா காய்ந்த சருகுகளை சேர்த்து தீ மூட்டியது. ஆனால் பசியால் வாடிய வேடனுக்கு தர அங்கே உணவு ஏதுமில்லை. அடுத்த நொடி ஒரு மகத்தான தியாகத்தை செய்ய முடிவெடுத்த அந்த ஆண்புறா தன்னைத்தானே எரியும் தீயில் ஆகுதியாக்கிக் கொண்டது. இதை கண்ட வேடன் தன் தவறை உணர்ந்து கூண்டுக்குள் இருந்த பெண்புறாவை விடுவித்தான். ஆனால் தன் துணையை இழந்த துக்கத்தில் அந்த பெண்புறாவும் அதே தீயில் வீழ்ந்து உயிர் துறந்தது. ஒரு பறவையின் இத்தகைய பேரன்பை கண்டு உருகிய அந்த வேடன் அன்றோடு தன் கொடிய தொழிலை விட்டுவிட்டு ஒரு துறவியாக மாறினான். கதையை சொல்லி முடித்த வேதாளம், இதில் தியாகியார்? விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சிதறிவிடும். சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடுவேன் என்றது. விக்ரமாதித்தன் பொறுமையாக பதில் சொன்னார். பிறவியிலேயே கருணை கொண்ட புறாக்களின் தியாகத்தை விட பல உயிர்களை கொன்ற ஒரு பாவி தன் தவறை உணர்ந்து நல்வழியில் திரும்பிய அந்த மனமாற்றமே உலகிலேயே மிகப்பெரிய தியாகமாக கருதப்படுகிறது. விக்ரமாதித்தன் மௌனத்தை கலைத்து பதில் சொன்னதால் வேதாளம் மீண்டும் சிரித்துக்கொண்டே மரத்திற்கே ஓடியது.